இடைவேளைக்கு பின் தூவானத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இப்போது உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறது துளி. துளி என்கின்ற அம்சத்திலே வாரம் தோறும் நாங்கள் ஒரு குறுந்திரைப்படத்தை உங்களுக்காக தந்து வருகிறோம். அந்த குறுந்திரைப்படத்தை ரசிப்பதற்கு முன் வழமையாக நாம் விடுக்கும் வேண்டுகோள்கள். நீங்கள் சிறந்த கவிஞராக வர வேண்டும், உங்கள் படைப்புகள் எல்லோரையும் கவர வேண்டும் என்கின்ற ஆர்வம் உள்ளவராக இருக்கிறீர்கள். எனவேதான் உங்களை கவிஞராக்கும் முயற்சியிலும் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். உங்களுடைய கவிதைகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். தரமான கவிதைகளுக்கு களம் தருவதற்கு காத்திருக்கிறது தூவானம். ஒரு ஃபுல்ஸ்கப் தாளுக்கு மேற்படாமல் தெளிவான கையெழுத்துக்களோடு நல்ல ஒரு கருவை கொண்ட கவிதையை நீங்கள் நமக்கு அனுப்பி வையுங்கள். அதே போல நீங்கள் குறுந்திரைப்படம் தயாரிப்பதில் ஆர்வம் உள்ளவராக இருந்தாலும் கூட உங்கள் குறுந்திரைப்படங்களையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இன்னும் ஒரு விடயம், உங்களுடைய படைப்புகளை இந்த நாடு மட்டுமல்ல உலகமே அறிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கடல் தாண்டியுள்ள எத்தனையோ ரசிகர்கள் தூவானம் நிகழ்ச்சிக்கு இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அவர்களுக்கு கூட உங்கள் படைப்புகள் அறிமுகமாகும். உங்கள் படைப்புகளையும் கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்களையும் கூட நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எல்லாவற்றுக்குமான எங்களுடைய முகவரி தூவானம், வசந்தம் டிவி, ITN, விக்ரமசிங்கபுர, பத்திரமுல்ல. சரி, இனி தொழி தரப்போகும் குறுந்திரைப்படத்தை பார்த்து ரசியுங்கள். வந்துட்டான்டா. வந்தாங்கடா. தெரில மச்சி, எப்போ வரான்னு என்ன சொல்ல. இப்போ வந்துடும் நினைக்கிறேன். சரிடா போலாம். நில்லுங்கடா நில்லுங்க, நான் வந்துட்டேன். நில்லுங்கடா. வந்துட்டான்டா. சரி வாட போலாம். ஃபஸ்ட்டு குதிக்கும் போது லாங் ஷாட்டுக்கு கை இப்படி வச்சுக்கணும். இந்த வாட்டத்தில் இருந்தால் தான் முகம் அடிபடாது. அப்படியே வச்சுக்கின்னு இப்படி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். இங்கே பாரு, காலையில் கபிலனை சொல்லி தராரு. ஆமாடா, கபிலனை மாரி யாராலையும் ஆளி பிடிக்க முடியாதுடா. கபிலனெல்லாம் சால்ட் பண்ணுவாரா? என்னடா உன் தம்பி எப்படா நம்ம கூட ஆளி பிடிக்க போறான்? அவன் சின்ன பையன்டா. என்னடா சின்ன பையன்? நம்மளோட 2 வயசு தான் சின்ன பையன். சரி வாடா. அண்ணா கைக்குண்ணா, அதெல்லாம் க்ளோஸாக போடுறா. என்னண்ணா? நான் லுங்கி லிங்க குடுறா. இந்தா லிங்க புடி கட்டுறா. சரி இந்தடா. இந்த பக்கம்டா. இந்த பக்கம். கீழே கீழே. போதும் போதும் போதும். சரிண்ணா. சரி. சீக்கிரம் ஏறிடா. கை குடுறா. பாத்தேரு மச்சி. அப்புறம் மச்சி, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்டா. என்னடா? எதிர் வீட்டு நாயில என் தம்பியை திட்டான்டா. சும்மா விட்டா? சும்மா விடுவேன், முறுக்கி மூடில் உட்கார வச்சிட்டல. ஆமாம் ஆமாம் அண்ணா சிச்சி. அவனுக்கு வேணும் மச்சான். அப்புறம் அவங்க அம்மா வந்து கத்திச்சு, சரின்னு விட்டேன். டேய், நீ என்ன பண்ற? வழக்கம் போல அந்த ஆள் இதுக்கு வித்துட்டு 5 பங்கா பிரிச்சு எடுத்துட்டு வந்து. சரிண்ணா. முதல்ல இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதை நாளைக்கே பண்ணணும். என்னடா தம்பி எங்கடா? பக்கத்து வீட்டு முரளியானல வீடு மாத்துறாருடா, அவர் கூட போயிருக்காண்டா. அப்போ யார் ஆள் தூக்குவா? ஏய், நான் தூக்குறேன்டா.
நைட் ஷோ போலாமா? நான் வரலடா. மச்சி இந்த ஒரு விஷயம் பேசுங்கடா. என்ன விஷயம்டா? இங்கே வேணா வீட்டில் சரக்காச்சுன்னு பேசலாம். சரி, வா மச்சி போகலாம். போய் சிப்ஸ் வாங்கினடா. சரிண்ணா. உட்கார் மச்சி. ஃபர்ஸ்ட் ஒரு கட்டிங் ஊத்து. இந்தடா. அமகந்தா, என்னடா? உன் தம்பியை பற்றி தான் நினைக்கிறா? அவனுக்கு என்னடா? உன் தம்பி எதுக்கு நம்மள தொழிலுக்கு வரான்? அவன் தான் ஆளி தூக்குறான்லடா. ஆளி தூக்குதெல்லாம் மேட்டா மச்சி. நீ ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆமாண்டா மச்சான், நீ சொன்னதெல்லாம் சரிடா. என் தம்பி வேஸ்டா. அவனுக்கு எல்லாமே நான் தாண்டா பண்றேன். நாளையிலேருந்து அவனை தொழிலுக்கே கூட்டு போக கூடாதுடா. வேஸ்டா 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 வேஸ்டா. குர்ரா, தொழிலுக்கு வராதுடா, ஏன் கூடயே வராதுடா, நீ வீட்லயே இருடா. தொழிலுக்கு வராதுடா, ஏன் கூடயே வராதுடா, நீ வீட்லயே இருடா. இந்த பக்கம் வாண்ணா எங்க இன்னும் கொஞ்சம் பேசணும்ண்ணா. வா உட்கார். அண்ணா எங்கள் அண்ணா வீட்டில். இதுக்காடா கவலைப்படுற? வாடா பார்த்துக்கலாம். ஏந்து இதை விடு வந்து கூட மீனை பிடிச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் பார்த்தா வேலை ஆகாது. வா போலாம். சொன்ன மாதிரி போய் போ. குதிரா பார்த்துக்கலாம்.
என்ன உள்ள அப்ப என்னால முடியாதண்ணா. ஏய் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. மனுஷனால முயற்சி செஞ்ச முடியாது எதுவுமே இல்லை. வா நாளைக்கு பார்த்துக்கலாம், உங்களுக்கு சொல்லித்தரேன் வா. என் தம்பி வேஸ்டா தொழிலுக்கே வேலைக்கு ஆக மாட்டான்டா. முடியாதுன்னு எதுவுமே இல்லை. மனுஷனால முயற்சி செஞ்ச முடியாது எதுவுமே இல்லை.